டேன் எபிசோடு 10ஓட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டீங்க, அவங்க 3 பேருமே வந்துட்டு லாஸ்ட் எபிசோட அம்மனக்கட்டையாக ஓடி இருப்பாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் நர்ஸோட ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் குயின் சென்ஸே. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி அப்படி நடந்துச்சு, யாராவது உங்களை புள்ளி பண்ணாங்களா, யாரும் உங்களை அப்படி பண்ணதுன்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ஒருத்தர் வந்து மேம் உங்களை ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, சொட்ட தலையா என்ன நேரத்தில் கதவு தட்டிட்டு உள்ள வரணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு மேனஸ் கற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை 4 போடு போட்டு பசங்களாம் இங்கே இருக்கிறதுனா இறங்க, இல்லைனா கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்துட்டு ஐயோ ஸ்கூலில் மானம் போச்சு, மறுவாதை போச்சு, என்ன எல்லாம் அப்படி பார்த்துட்டாங்களே, அவ்வளோதான் அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மோமோ வந்துட்டு நம்ம ஐராவை பார்த்து உனக்கு எப்போ அந்த சில்கியோட பவர்லாம் கிடச்சி அப்படின்னு கேட்கும்போது, எப்போ சண்டை போடும்போது திடீர்னு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஏலியன்ஸ்லாம் இங்கே வந்துச்சு, எப்படி நம்மளை கண்டுபிடிச்சிது, இங்கே என்ன தான் இதுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி அதுங்க பேசிக்கிட்டு இருக்க. அதுங்க எதுக்காக மட்டும் வரல, ஐராக்காகவும் தான் வந்திருக்காங்க, உங்களுக்காக தான் வந்திருக்காங்க, நம்மளோட பவர்ஸை தான் அவனுங்க எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆர்கன்ஸையும் எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு தான் நடக்குது, அதெல்லாம் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பூமியில் ஏகப்பட்ட யோகாய்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. யோகாய்ஸ் தான் கிட்டத்தட்ட இந்த அர்பன் லெஜெண்ட் தாங்க, அவங்க ஊரில் யோகாய்னு சொல்லுவாங்க. இந்த யோகாய்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா யோகாய்ஸ் எல்லாம் தான் இந்த பூமியில் இருந்துகிட்டு இருக்கு, இந்த பூமியை இதுங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு வேற்றுக்கிரக வாசிங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ் எல்லாமே இந்த பூமியை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த யோகாய்ஸ் தான். அதனால தான் யோகாய்ஸையும் யோகாய்ஸோட பவர் இருக்கிற ஆட்களையும் இந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேச, அதனால தான் அதுக்கு வந்துட்டு என்னோட கோல்டன் பாலுமே அதுவும் கிட்ட தான் வாய்ப்பு இருக்கு, எப்படியும் அதுவும் கிட்ட நம்ம அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, இப்போ எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, சரி அதை விட்றா, ஸ்கூலில் மானம் போச்சு மறுவாதை போச்சுன்னு திரும்ப பார்த்தீங்கன்னா அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் அதெல்லாம் பேசி ஒன்று வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்துட்டு நான் போய் வெளியே பேசாமல் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம மோமோ தான் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்ல, சரி சொல்லிட்டு போ, என்னமோ பண்ணிட்டு எனக்கு அப்போதையெல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஐராவோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மோமோ தான் இதெல்லாம் பண்ணா, இதெல்லாம் அவ தானே பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க கிளம்பிடுறாங்க. உட்காரன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படி பண்ண விட்றா, அதை பற்றிலாம் நான் கண்டுக்கிறது இல்லை, அதெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி நீ அந்த விஷயத்தை விடு, நீ அந்த பழைய விஷயத்துக்கு வா, அந்த இவ கூட ஐரா கூட நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் அவனுக்கு கிஸ் அடிக்க வந்தா, அந்த இடத்துல இடறி விழுந்து தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அப்புறம் என்ன அதை மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது, வெளில உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் கொஞ்சம் கட்டுமஸ்தானா அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குல்ல, நான் ரொம்ப கூலாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓ கூலாக இருப்பியா, எங்கே உன் மூஞ்சியை காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் நானும் ஒரு பையன் தானே, எனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்குது, அதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவள் திரும்ப அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு லைட்டாக ஒரு டென்ஷன் பில்டப் ஆகுது. அவன் வந்துட்டு உட்காரனை கூப்பிட இவ அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. லைட்டாக அந்த இடத்துல ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டக்குன்னு மோமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டென்ஷனை கட் பண்ணி விட்டுறாங்க. சரி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, சிவபுதியில் கரடி பூந்த மாதிரி வந்துட்டாங்க 2 பேரும். பட் 2 பேரும் அவங்க அந்த இடத்துக்கு வந்து மோமோவை பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அவங்க 2 பேரும் ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கதைன்னு கேட்டிங்கன்னா, 3 பேருமே அம்மனக்கட்டையாக இருந்தீங்க ஒரே இடத்துக்குள்ளே, நீ அவளை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு விஷயம் புரியுது, இப்போ ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க நீங்கள் 2 பேரும் தான் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மோமோ ஐராவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையனுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதில் குற்றவாளி இந்த உட்காரம் தான், உன்னால தான் அந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இங்கே ஒரு முக்கோண காதல் கடந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த மேண்டிஸ்ட்ரீம் கிளாஸில் கூட மேண்டிஸ்ட்ரீம் எனக்கு எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்னு கற்றுக்கூடு அப்படின்னு கேட்டுருக்கிறத பார்த்தா, நீ அந்த ஐராவை பஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்திருக்க அப்படின்னு இவங்களா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஐரா கிளாஸுக்குள்ள வந்துட்டு இருக்கா, சுற்றி இருக்கிற எல்லா பசங்களுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐரா உனக்கு ஒன்றும் ஆகலையே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மோமோ தான், அவள் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவளுமே வந்துட்டு ஆக்ட் பண்ணி எப்படியாவது வந்துட்டு என் பேரில் இருக்க களங்கத்தையெல்லாம் வந்துட்டு நான் துடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த மோமோ தான், அவள் தான் உன்னை இப்படி பண்ணிட்டு இருப்பா, உன்னை பார்த்து அந்த மோமோக்கு போகாமல் அந்த மோமோ தான் யார் கூப்பிட்டாலும் போவாளாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஐராக்கு லைட்டாக கொஞ்சம் கில் ட்ரிகர் ஆயிடுது. அதனால அவளே என்ன சொல்கிறான்னா, மோமோவை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணது நான் தான், அவளை பற்றி ரூமர்ஸ் கிளப்பி விட்டது நான் தான், அவளை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க, அதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு வெளியே போயிடுறா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஐயோ என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு திரும்ப பார்த்தீங்கன்னா அவள் தலையை முட்டிக்கிட்டு இருக்கா. மோமோ அந்த இடத்துக்கு வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பற்றி அந்த ஃபேக் ரூமர்லாம் கிளப்பினது நீ தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஆமாம் நான் தான் கிளப்பினேன், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை போக, இப்போ அந்த இடத்துக்கு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த மேண்டிஸ்ட் பேலியன் வந்துடுது. உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளை வெள்ளையாக தண்ணி மாதிரி ஏதோ ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கீழே நானும் திரும்ப சண்டை போடணும், நான் வீட்டுக்கு இப்படியே போக முடியாது, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்துடுறான். அங்கே தான் அதோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதோட பிளானெட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட பையனை விட்டுட்டு அது இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அவன் பையன் அழுற மாதிரி காட்டியிருக்காங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப இங்கே காட்ட, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கட்டை போட்டு நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு அதை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோமோ வந்துட்டு அவங்க
பாட்டிமா கிட்ட பாத்தீங்களா பாட்டி இதுதான் அந்த ஏலியன்ஸ்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்து எனக்கு ஏலியன் மாதிரி தெரியல, இது கப்பா மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கப்பாவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஜாப்பனீஸோட ஒரு அர்பன் லெஜெண்ட் மாதிரி தான், ஒரு கிரிப்டட் கிரியேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் இருக்கிற ஒரு அர்பன் லெஜெண்ட், அதை பற்றி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கப்பா திடீர்னு முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சிடறான். என்னை யாருமே இப்போலாம் பார்த்துட்டு கிடையாது, என் அப்பா அம்மா கூட எனக்கு இப்படி சோறு வச்சு எனக்கு கட்டெல்லாம் போட்டது கிடையாது, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. எகைன் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்ற இடத்துல ஒரே கலவரம். அந்த கப்பா வந்துட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னு பேச பாட்டிமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. டர்போ கல்யாணி உட்கார அடிச்சுக்கிட்டு இருக்கு. மோமோ வாயிராம அவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல குடும்பம். இதுக்கு நம்ம லூஃபியோ குருவே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்க்க தோணும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கப்பா வந்துட்டு அதோட பேக் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட பிளானெட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைட்டர்ஸ் தான், எல்லாம் சண்டை போடுறவங்க, பாடி கார்டு, இந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட ரொம்ப வீக்கஸ்டான ஆள் நான் தான். அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் உடம்புல இருந்து ரத்தமாக யூரின்ல போயிட்டு இருக்கு, அவனுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது, அதுக்கு தான் நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த காசுக்காக தான் நான் இங்கே உங்க கூட சண்டை போட வந்தேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவன் பேசுகிற சில வார்த்தைகள் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லைக் அவனோட இடம் என்ன, அவன் பையன் பேர் என்ன, இவனோட பேர் என்ன அப்படின்றது பேசுறது எதுவுமே மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவனோட பேர் என்ன அப்படின்றத லேட்டராக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உன் பேர் சொல்லாமே இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன ஹெல்ப் பண்ணு என்கிட்ட கேளு அப்படின்னு உட்காருன்னு சொல்ல, டே புட்டி உனக்கு எப்போ நீ ஹெல்ப் பண்ணுவேன், அது என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் செய்வேன், உதவின்னு கேட்டு வந்தவங்களை வெறுங்கையோட அனுப்புகிற பழக்கம் என் பரம்பரைக்கே இல்லை அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க. மற்றவங்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தாண்டா ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல, நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன், அவன் கிளம்ப நில்லு எங்கடா போற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வந்து உன் மேலே செம்ம நாத்தம் அடிக்குது, உன் மேலே ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது, அந்த ஸ்மெல்லை ஆல்ரெடி நான் இங்கே ஸ்மெல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பால் டப்பாவை எடுத்து கொடுக்குறாங்க. அவனுமே அந்த பாலை குடிச்சுட்டு இந்த பால் தான், இதுதான் வந்துட்டு எங்களோட ரத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ கப்பாவோட உடம்புல இருக்கிற அந்த ரத்தம்ன்றது பால் தான். ஸோ மாட்டு பால் தான் வேணும். ஸோ இப்போ உனக்கு பால் தான் தேவைப்படுது, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நான் பால் மாடு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாடை கொடுத்து இப்போ அந்த மாடை யூஎஃப்ஓவில் அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை பற்றின கிளாசிக்கான ஒரு ஷாட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை பற்றி ஏதாச்சும் சொல்லும் போது யூஎஃப்ஓ வந்துட்டு ஒரு பசுமாடை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. கிளாசிக்கான ஒரு ஷாட் இது. அதே ஷாட்டை இந்த இடத்துலையுமே வச்சிருக்காங்க. இப்போயாச்சும் ஏலியன்ஸை நமக்கு பாட்டி அப்படின்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் இல்லை, அது என்ன பொறுத்த வரைக்கும் கப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க அப்படின்னு 3 பேரும் பாட்டிமா காலில் விழுந்துடுறாங்க. பாட்டிமா ஐராக்கும் உட்காரனுக்கும் யூனிஃபார்ம் இருக்குது, மோமோ உனக்கு யூனிஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. என் சொத்தளிக்கிறதுக்கு தானே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ உனக்கு யூனிஃபார்ம் வேணும்னா நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி ஒரு பேண்டை கொடுத்து தலைமுடியை வாரி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஐரா சிரிக்கிறா. உட்கார நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவள் முகத்தையே ஒரு மாதிரி வியர்டாக வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறது யார் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஜிஜி. ஸோ இந்த பயபோல தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோமோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, பத்ததுக்கு நம்ம மோமோவோட ஃபர்ஸ்ட் லவ்வுமே இவன் தான் அப்படின்றத கேட்ட உடனே உட்காரோட முகத்தை பார்க்கணுமே, டேய் நீயா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு டேய் நீயா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காரன்னு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான எபிசோடு தான். கப்பாவுக்கும் ஏலியனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மெர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பால் தான் ரத்தோட சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சுப்பா, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ எல்லாம் சொன்னது. அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவனம் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.